முருக பக்தர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தாங்க மகா கந்த சஷ்டி விரதமாகும். கந்த சஷ்டியில விரதம் இருந்து கந்த கடவுளை நம்ம வழிபட்டோம்னா தீராத வினைகளும் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் அழித்து முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றுவார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. கந்த சஷ்டி விரதம் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் பெற்றிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய பலரும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது வருகிறது, எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேணும், எந்த நாளில் விரதத்தை முடிக்க வேணும், யாரெல்லாம் மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? நீங்கள் ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நஷ்டத்தை சந்திச்சு கொண்டே வரீங்களா? காரிய தடைகளை சந்திச்சு கொண்டே வரீங்களா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் அவதரித்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சஷ்டி திதியிலையும் கார்த்திகை நட்சத்திரத்திலையும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமே முருகப்பெருமானுடைய அருளை பெற மிக முக்கியமான ஏற்ற சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுது. இதில் சஷ்டி விரதமே அதிகமான பக்தர்களால் கடைபிடிக்கக்கூடிய விரதமாகுங்க. மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 முறை சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 6வது நாள மகா கந்த சஷ்டி விழாவாக வருடந்தோறும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத வளர்ப்பிற சஷ்டியில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தான் மற்ற மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் மட்டும் சஷ்டிக்கு முந்தைய 6 நாட்களும் பக்தர்கள் மிக கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க. முருகனை மனமுருகி வேண்டிக் கொண்டு சூரசம்ஹாரம் முடிந்த பின்னாடி மறுநாள் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மற்ற மாசத்துல சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கூட மகா கந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம முருகனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. நிறைய பக்தர்களுக்கு கை மேலே பலன் கொடுத்த விரதம் என்பதால் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தை இல்லாதவங்க தான் குழந்தை வரம் வேண்டி சஷ்டி திதியிலும் மகா கந்த சஷ்டியின் போதும் விரதம் இருப்பாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வ வளமானது பெருகுங்க, கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும், குடும்ப ஒற்றுமையானது நன்றாக இருக்குங்க, ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும், நம்முடைய மனதிற்கு அமைதியானது இருக்கும், திருமண தடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி திருமண வரனானது கைகூடி வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அத்தனை நலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. மகா கந்த சஷ்டி விரதம் பொதுவாக 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். ஆனால் முருக பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் கடைபிடிப்பாங்க. முடிஞ்சவங்க 21 நாட்கள் 11 நாட்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. வருடந்தோறும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக 48 நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதத்தை எந்த நாளில் தொடங்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகா கந்த சஷ்டி விழா 2026ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி தொடங்குதுங்க.
சூரசம்ஹார விழா பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. முருகனுடைய திருக்கல்யாணம் நவம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க. 48 நாள் விரதத்தை தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிவிட வேணும். 21 நாள் விரதத்தை தொடங்கக்கூடியவங்க அக்டோபர் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிவிட வேணுங்க. 11 நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க நவம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணும். 6 நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க நவம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க நவம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இப்படி நீங்கள் கடைபிடிப்பதனால முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும். கந்த சஷ்டி விரதங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் விலக்கி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதமாகுங்க. முருகப்பெருமானை நம்ம வேண்டிக் கொண்டு கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறுங்க. அதிக மகிமை வாய்ந்த கந்த சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கந்த பெருமான் சூரசம்ஹாரம் செய்ததனுடைய பெருமையை கொண்டாடக்கூடியது கந்த சஷ்டி விரத விழாவாகுங்க. முருகப்பெருமான் கோவில்கள் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலுமே கந்த சஷ்டி விரதமானது மிக சிறப்பாக 6 நாள் கொண்டாடப்படுது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்று தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த நாளாகுங்க. கொடுங்கோடாட்சி செலுத்திய ஆணவத்தினுடைய வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாய மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர சக்திகளை எல்லாம் கலியுக வரதனான பெருமாள் அழித்து நீங்காத சத்திய நிலைநாட்டிய உன்னத நாளே கந்த சஷ்டியாகுங்க. ஐப்பசி திங்கள் சதுர்த்திதியில் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாட்களும் கந்தன் பெருமையை நினைத்து வழிபட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க. உபவாசமாக அதாவது விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மிளகா விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் கொடுத்து இளநீர் கொடுத்து ஒரே நேர உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு அவருடைய உடல்நலைக்கு ஏற்றபடி கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. 6வது நாளான கந்த சஷ்டி நாளில் பூரண விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். விரதம் ஆரம்பமான நாளில் ஆலயத்திற்கு சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேணுங்க. முருகனுடைய விரதங்களில் கந்த சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற 3 விரதங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 6 வருடங்களும், கார்த்திகை விரதம் 12 வருடங்களும், வெள்ளிக்கிழமை விரதம் 3 வருடங்களும் கடைபிடிக்க வேணுங்க. நம்ம விரதத்தை கடைபிடிக்கும் போது தினமும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கச்சியப்ப சாமிகளுடைய கந்த புராணம் போன்றவற்றை நம்ம பாராயணம் செய்ய வேணுங்க. இப்படி செய்வதனால நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. கந்த சஷ்டி ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தலைக்கு குடித்து விட்டு வீட்டில் 6 விளக்குகள் ஏற்றி வழிபட வேணுங்க. சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுடைய பதிகங்களை படித்து சாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க பிரசாதம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணுங்க. மேலுமே கந்த சஷ்டியினுடைய 6 நாட்களும் விரதம் இருந்தவங்க திருக்கல்யாண நாளில் தான் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும். தங்களுக்காக போர் புரிந்து சூரபத்மனை அழித்து தங்களை காத்த முருகப்பெருமானுக்கு ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு தேவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாரு. இதனை ஏற்ற முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை திருமணம் செய்திருக்கிறாரு. அதற்கு பிறகு வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருத்தணியில் சென்று அமர்ந்திருக்கிறாரு. சஷ்டி விரதத்தை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி ஏதாவது இனிப்பு வகைகளை படைத்து 7 நாட்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக விரதத்தை நிறைவு செய்ய அருள் செய்ததுக்கு முருகப்பெருமானுக்கு மனதார நம்ம நன்றி சொல்ல வேணுங்க. காப்பு கட்டி விரதம் இருந்தவங்க கோவிலுக்கு சென்று காப்பு கயிறை அவிழ்த்து கொள்ளலாம். இல்லைன்னா வீட்டிலேயே பெரியவங்களுடைய கைகளால் நீங்கள் காப்பு கயிறை அவிழ்க்க சொல்லி நீங்கள் அந்த கயிற்றை அவிழ்த்து பூஜை அறையில்
இருக்கக்கூடிய குப்பையில் நீங்கள் போட்டு விடலாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.